ஹாய். வெல்கம் டு அவர் சேனல். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலர் தியரி. பார்க்கலாமா? கலர் தியரினா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சில இடத்துல பார்த்துருக்கலாம், சில கலர்ஸ் டார்க்காக இருக்கும், லைட்டராகவும் இருக்கும், கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும். இது காரணம் ஒரு டிசைனர் அந்த கலரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தியரி டைப்பில் தான் அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிசைனர் ஒரு கலரை எப்படி கரெக்டான வேல்யூவில் கரெக்டான கலர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கலர் தியரியை வச்சு தான். இந்த கலர் தியரி ஒரு டிசைனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கி தருது, ஒரு டிசைனில் ஒரு பார்ட் ஆஃப் கலர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கலரை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபீல்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், கிராஃபிக் டிசைனர்ஸ், ஃபேஷன் டிசைனர்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ், யூஏ/யூஎக்ஸ் டிசைனர்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங், இதிலெல்லாம் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர் தியரியை வச்சு தான் இந்த கலர்ஸ் ஒரு டிசைனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கலர் தியரி. இந்த கலர் வீலில் 3 பேசிக் கலர்ஸ்லேருந்து தான் ஒரு இந்த கலர் வீல் ஃபார்ம் ஆகுது. இந்த 3 பேசிக் கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கலர்ஸ். இந்த பிரைமரி கலர்ஸ் ஒரு செகண்டரி கலர்ஸை கொடுக்குது. இந்த செகண்டரி கலர்ஸ் பிரைமரி கலர்ஸும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டெர்ஷியரி கலர்ஸாக உருவாகுது. பிரைமரி கலர்னால் நம்மளுக்கு எல்லாேருக்கும் ஞாபகத்தில் வந்துடும், ஏன்னா பேசிக்காக நம்ம கலர்ஸுங்கும்போது இந்த பிரைமரி கலர்ஸை பற்றி எல்லாேருக்கும் தெரியும். ரெட், எல்லோ, ப்ளூ, இதுதான் பிரைமரி கலர்ஸ். இந்த பிரைமரி கலர்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு செகண்டரி கலர்ஸ் வருது. இப்படி ஒவ்வொரு கலர் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு செகண்டரி கலர்ஸ் வருது. இந்த செகண்டரி கலர்ஸும் பிரைமரி கலர்ஸும் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு டெர்ஷியரி கலர்ஸ் வருது. இங்கே ஒரு கலர் வீல் கொடுக்குற பாருங்க, பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், டெர்ஷியரி கலர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கலர் வீலில் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த கலர் தான் ஒரு கலர் வீலாக ஃபார்ம் ஆகுது. இந்த கலர் வீலில் நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வார்ம் கலர், இந்த பக்கம் இருக்கிறது கூல் கலர். வார்ம் கலர்னால் என்ன, கூல் கலர்னால் என்னென்னா, வார்ம் பேஸ்ட் இருக்கிறது எல்லாமே, ஒரு லைட் பேஸ்டில் இருக்கிறது எல்லாமே வார்ம் கலர்னு சொல்லலாம். கூல் பேஸ்டில் இருக்கிறது இது எல்லாமே கூல் கலர்னு சொல்லலாம். இந்த கலர் வீலில் இல்லாத கலர்ஸ்னு சொன்னிங்கன்னா நியூட்ரல் கலர்னு சொல்லுவாங்க. அந்த நியூட்ரல் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ப்ரௌன் அண்ட் கிரே. இது நியூட்ரல் கலர். இந்த நியூட்ரல் கலர் எந்த கலர்லேருந்து மிக்ஸ் பண்ணி கிடைக்காத கலர்ஸ். கலர் ஹார்மனி. கலர் ஹார்மனின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸை சூஸ் பண்ணுறது தான் கலர் ஹார்மனி சொல்லலாம். ஒரு டிசைனில் ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸை சூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த கலர் ஹார்மனி. சிம்பிளாக சொல்லணுன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் டு கம்பைன் கலர்ஸ். மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ்னால் ஒரு சிங்கிள் கலரை சூஸ் பண்ணி அதோடைய டார்க்கர் ஷேடுலேருந்து லைட்டர் ஷேடு வரைக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். இந்த மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸை யூஸ் பண்ணும்போது சிம்பிளாகவும் எலகண்டாகவும் அந்த டிசைன் இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸுங்கிறது இந்த கலர் வீலில் ஒரு சிங்கிள் கலரை எடுத்திங்கன்னா அதோடைய ஆப்போசிட் கலர்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட்டை உங்களுக்கு அந்த டிசைனில் கொடுக்கும். அனலாக் கலர்ஸ். அனலாக் கலர்ஸுங்கிறது இந்த கலர் வீலில் ஒரு பர்டிகுலர் கலர்லேருந்து தொடர்ச்சியாக வர கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சூஸ் பண்ணுற கலர்ஸ் அனலாக் கலர்ஸ். இப்படி சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத் அண்ட் நேச்சுரலாக அந்த கலர்ஸ் இருக்கும். ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ஒரு கலர் வீல்லேருந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் பக்கத்தில் இருக்க 2 கலர்ஸ் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ஒரு சாஃப்ட் லுக்கையும் அது க்ரியேட் பண்ணி தரும் அந்த டிசைனில். ட்ரையாடிக் கலர்ஸ். இந்த ட்ரையாடிக் கலர்ஸுங்கிறது ஒரு கலர் வீலில் ஒரு ட்ரையாங்கிளை ப்ளேஸ் பண்ணும்போது 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டச் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணும். அது ட்ரையாங்கிள் கலர்ஸ் சொல்லலாம். இது பேலன்ஸாக இருக்கும், இந்த கலர் வைப்ரண்ட்டாக இருக்கும். டெட்ராடிக் கலர்ஸ். டெட்ராடிக் கலர்ஸ்னால் ஒரு கலர் வீலில் ரெக்டாங்கிளை ப்ளேஸ் பண்ணும்போது அது அந்த பாயிண்ட் எல்லாம் சூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே டெட்ராடிக் கலர்ஸ். இது ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கொயர் கலர். இந்த ஸ்கொயர் கலர்லன்னா இந்த கலர் வீலில் 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸில்
இந்த ஸ்கொயரை ஒன்று வரையும் போது அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே டச் பண்ணுறது எல்லாமே ஸ்கொயர் கலர்ஸ் ஃபுல் பேலன்ஸ் காம்பினேஷனை தரும். நீங்கள் இப்படி கலரை சூஸ் பண்ணது பிறகு நான் கொடுக்குற ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கலர்ஸ் எப்படி ப்ளேஸ் ஆகணுங்கிறத ஈஸியாக உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு டாமினேஷனான ஒரு கலரை எடுத்துங்க. ஸோ அதுக்கு பிறகு மற்ற கலர்ஸை வந்து ஒரு லைட்டராகவோ ஒரு பேலன்ஸ்டாகவோ யூஸ் பண்ணிக்கிங்க. கலர் பேசிக்னா HSL. இந்த HSL எங்கே யூஸ் ஆகும்னா வீடியோ எடிட்டிங், லைட் ரூம், ஃபோட்டோஷாப் இந்த இடங்களில் யூஸ் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இந்த HSLU கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு ஈஸியான கலர் கிரேடிங்கை கொடுக்கும். அப்படின்னா நத்திங் பட் ஆக்சுவல் கலர். ஒரு என்ன கலரோ அதுதான் ஹியூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கலர் வீலில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ஹியூ தான். எஸ்னா சேச்சுரேஷனுங்கிறது ஒரு கலரை பிரைட்டாகவும் எவ்வளோ டல்லாகவும் கொண்டு வர்றது தான் சேச்சுரேஷன். இது வந்து ஒரு கலரை எவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிக்கணுங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ எல்லுங்கிறது வேல்யூ இல்லைன்னா லூமினேஷன் சொல்லலாம். இந்த வேல்யூங்கிறது ஒரு கலரை எவ்வளோ லைட்டராகவோ இல்லை டார்க்கராகவோ கொண்டு வர்றது தான் இதோட வேல்யூவோடைய யூஸ். டின்ட், ஷேட், டோன் இதை பற்றி பார்ப்போம். டின்ட், ஷேட், டோன்னா டின்ட்டுங்கிறது ஒரு கலரில் எவ்வளோ ஒயிட்டை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டின்ட்டு. ஷேடுங்கிறது ஒரு கலரில் எவ்வளோ டார்க்கர் ஆட் பண்ணுறோமோ அது ஷேடுன்னு சொல்லலாம். டோனுங்கிறது ஒரு கலரில் எவ்வளோ கிரேவாக ஆட் பண்ணுறோமோ அது டோன். இப்படி ஒரு டிசைனில் ஒரு பர்டிகுலர் கலர் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணும்போது இதில் நம்ம டின்ட், ஷேட், டோன் இதை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு டிசைனர் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு டிசைனில் ஆல்வேஸ் கான்ட்ராஸ்ட் அண்ட் பேலன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டூ மெனி பிரைட் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப மெர்சியாகிடும். டூ லிட்டில் கான்ட்ராஸ்ட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் போரிங்காக இருக்கும். எப்போதுமே ஒரு டிசைனில் கான்ட்ராஸ்ட்டையும் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கலர் தியரி பற்றி பார்த்தோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுற மாரி இருந்தால் இந்த கலர் தியரியை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த கலர் தியரியில் 60-30-10 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணி ஒரு டிசைனை ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.